டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம புவியியல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இதில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். இதில் நான் ஆன்சர்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் மறைவு பகுதியாக உள்ளது? தமிழ்நாடு. வறண்ட நிலப்பகுதியில் காணப்படும் மண் வகை பாலை மண். பருவக்காற்று காடுகள் எவ்வாறு கூறப்படுகிறது? இலையுதிர் காடு. மோனோசைட் மணலில் காணப்படும் தாது யுரேனியம். இந்தியாவில் உள்ள மண்ணை அதன் வளத்தை பொறுத்து எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 5. இந்தியாவில் அதிக அளவில் உள்ள மண் வண்டல் மண். செம்மண்ணில் அதிகம் காணப்படும் வேதிப்பொருள் இரும்பு ஆக்சைடு. பருத்தி மண் எனப்படும் மண் வகை கரிசல் மண். சுந்தரி மரம் எவ்வகை காடுகளில் அதிகம் காணப்படுகின்றன? மாங்க்ரோவ் காடு. நாட்டின் எரிசக்தி தேவையில் காடுகள் எத்தனை சதவிகித எரிசக்தியை அளிக்கிறது? 40%. வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1980. கருப்பு தங்கம் எனப்படுவது நிலக்கரி. உலகில் மைக்கா உற்பத்தியில் இந்தியா எத்தனை சதவிகிதம் கொண்டுள்ளது? 60%. சமீபத்தில் எந்த பகுதியில் இயற்கை எரிவாயு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது? கிருஷ்ணா கோதாவரி. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? டார்ஜிலிங். இந்தியாவின் மின்சக்தியில் எத்தனை சதவிகிதம் நீர்மின் நிலையத்திலிருந்து பெறப்படுகிறது? 25%. இந்தியாவில் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத். இந்தியாவில் மொத்த மின் உற்பத்தியில் எத்தனை சதவிகிதம் அனல் மின் நிலையத்திலிருந்து பெறப்படுகிறது? 70%. இந்தியா எத்தனை மெகாவாட் மின்சாரம் அணுமின் நிலையத்திலிருந்து பெறுகிறது? 272 மெகாவாட் மின்சாரம். அலைசக்தி உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் விழுஞ்சம். நெல் அதிகமாக விளையும் மண் வண்டல் மண். தேயிலை மற்றும் காப்பி அதிகமாக விளையும் பகுதி மலைச்சரிவுகள். வறட்சியிலும் வளரும் பயிர் திணை வகை. பருத்தி ஒரு இலைப்பயிர். நிலையான உணவு பயிர்கள் நெல், கோதுமை. கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். உலக காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை சதவிகிதம் உற்பத்தி செய்கிறது? 13%. காரிஃப் பருவம் எப்போது தொடங்குகிறது? ஜூன். ராபி பருவத்தில் பயிராகும் முக்கிய பயிர் கோதுமை. மார்ச் மாதம் தொடங்கும் பருவம் சையத். இடமாற்ற வேளாண்மையை அஸ்ஸாமில் எவ்வாறு அழைக்கின்றனர்? ஜூம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.